இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே மார்ச் மாதத்துக்கான ட்ரிக்ஸ் வீடியோ. சரிங்களா? மார்ச் மாதத்துக்கான ட்ரிக்ஸ் வீடியோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த சீரியஸ் நம்பர்லேருந்து எடுத்துருந்தோம், ட்ரா நம்பர் சீரியஸ்லேருந்து. இப்போ அதே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு பவர் நம்பரில் வச்சு அது மிஸ் ஆகுறது அப்படி இப்படின்னு போகிறதால அதுக்கு தான் திரும்ப வந்து நம்ம ரிசல்ட்டில் வர சீரியஸ் நம்பர்லேருந்து நம்ம அதே ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம பழைய வீடியோ பார்க்காத நண்பர்களும் சரி, இல்லை பழைய ட்ரிக்ஸை பார்க்காத நண்பர்களும் சரி, தயவு செஞ்சு போயிட்டு பாருங்கள். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கெஸ்ஸிங் இப்படிலாம் எடுக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போது இன்னொன்று என்னென்னா, நம்ம வீடியோவில் மட்டும்தான் எப்போவுமே சரி கடைசியாக ஒரு நாள் மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் தொடர்ந்து அந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி, பாஸ் ஆகுற மாதிரி கெஸ்ஸிங் இது வரைக்கும் நம்ம தான் அது மாதிரி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வரணும். தொடர்ந்து நீங்கள் ஒரு ட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாஸ் ஆகுறது, இல்லை ஒரு 2 நாளுக்கு ஒரு முறை பாஸ் ஆகுறது, அதெல்லாம் வேஸ்ட்டு. டெய்லி வரணும். டெய்லினா குறைஞ்சது ஒரு ட்ரிக்ஸ் வந்து எப்போ ஃபாலோ ஆகும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ண வைக்க முடியும். அதையும் மீறி ஃபாலோ பண்ண வைக்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம அதே வேறு ட்ரிக்ஸாக கண்டுபிடிச்சிடணும். அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் நம்பரையும் பவர் நம்பரையும் வச்சு நம்ம 3 டிஜிட்டும் சரி, ஏபிபிசியும் சரி, ஆல் போர்டு இல்லை, நம்மளுக்கு ஏபிபிசியே பாஸ் ஆகுது. ஆல் போர்டுன்றது ஒரு கணக்கு வைக்காதீங்க. ஏபிபிசி 3 டிஜிட் எப்படி தொடர்ந்து பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு 13ஆம் தேதி என்ன வந்திருக்கு பாருங்கள். 13ஆம் தேதி ட்ரா நம்பர் 44. சரிங்களா? அன்றைக்கி ரிசல்ட்டு RT 520 875 அப்படின்னு வந்திருக்கு. இதே 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு முதல்ல அந்த ரிசல்ட்டில் எதுவும் மாற்றம் தேவையில்லை, எந்த மாற்றமும் அதில் தேவையில்லை. அதை அப்படியே எடுத்து டைப் பண்ணுங்கள். 13ஆம் தேதி வந்தது என்ன? 520 875. இதை நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, வகுத்தல் பெருக்கல் கழித்தல் கணக்கு வச்சு தான் நம்ம ட்ரிக்ஸ் எடுப்போம். இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஏபிசி. அது வந்து மொத்தம் 26 நம்பர், ஏலேருந்து Z வரைக்கும். அதை நீங்கள் நம்பராக மாற்றிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு பழைய வீடியோவில் பழைய ட்ரிக்ஸில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, RTன்னு வந்திருக்கு. இந்த RTயை தான் நம்ம நம்பராக மாற்ற போகிறோம். இந்த RTயை நம்பராக மாற்றினா என்ன வருது பாருங்கள். 6க்கு 18, Tக்கு 20, அப்போ மொத்தம் 38. அப்போ RTனா 38, 6க்கு 18, Tக்கு 20, 2 கூட்டினா 38. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிசல்ட்டை எழுதணும், 520 875. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சீரியஸ் நம்பராக மாற்றுறோம். அப்போ 38ன்னு வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும்னா, 3வது ஸ்டெப்பு 520 875 வகுத்தல் 38 கழித்தல் எதுவும் இல்லை, ட்ரா நம்பர். ட்ரா நம்பர் என்ன வந்திருக்கு? 44. இப்போ அதான் பண்ண போகிறோம். 520 875 எதால் வகுக்கிறோம்? இதே நம்பருக்கு முன்னாடி வந்திருக்கிற சீரியஸ் நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏபிசிடி சீரியஸை நம்பராக மாற்றிருக்கோம். 38. அதை எதால் கழிக்கணும்? புதுசாக ஒரு நம்பரில் கண்டுபிடிக்க தேவையில்ல, ட்ரா நம்பர் தான். 44 புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் எப்போவுமே சரி. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 6 6 3 அப்படின்னு டபுள்ஸ் வந்தால் நான் எப்பவுமே சொல்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. அதுவும் 3 தான் வந்திருக்கு. இது நம்ம அப்படியே பவர் நம்பராக ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 663ன்றதை இதை விட்டுட்டு 2 நம்பராக இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னா 1 1 8 அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே 2 நம்பர் இருக்குது பாருங்கள். அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் போதும். அது அப்போ என்ன பண்ணலான்னா 3 6 3ன்னு வைக்கலாம், இல்லை 1 3 6 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி எப்படி எடுத்தாலுமே ஒரு நம்பர் விட்டு எடுத்தாலுமே 3 6 3ன்னு வந்துருக்குங்களா? அதுக்கு அடுத்த நாள் 14ஆம் தேதி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கிடச்சிருக்கு. நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பவர் நம்பரை நான் சைடில் எழுதுகிறேன். பவர் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், பவர் நம்பர்னால் நிறைய பேர் என்னென்னு கேட்குறீங்க. 0 வந்தால் 5, 1 வந்தால் 6, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9. இந்த சைடு 5 நம்பர், இந்த சைடு 5 நம்பர். இதுதான் பவர் நம்பர். திரும்ப 14ஆம் தேதி பார்க்கலாம் வாங்க. 520
69 383 வந்திருக்கு. இதை எதால் வகுக்கணும்? இதே முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டு முன்னாடி இருக்கிற அந்த ஏபிசிடியை அதுதான் நம்ம வகுக்க போகிறோம். சரிங்களா? கேஜி அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த கேஜியை நம்பராக மாற்றணும்னா கிடைக்குது பாருங்கள். கேக்கு 11, ஜிக்கு 7, அப்போ 18ன்னு கிடைக்குது. அப்போ 18 எதால் வகுக்கிறோன்னா எதால் கழிக்கிறோன்னா 746ன்னு நம்மளுக்கு இருக்குது. அப்போது 746 என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0, 8, 6 இது வந்து 14ஆம் தேதிக்கு. 14க்கு என்ன கிடச்சிருக்கு? 0, 8, 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. பவர் நம்பராக பார்த்தீங்கன்னா 2 செட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை மறுநாள் பாருங்கள். 15ஆம் தேதி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 0, 8, 6க்கு 6, 0 வந்துருக்குங்களா? அதே தான், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. 2 செட்டு தான் வைக்கிறீங்க. அந்த 2 செட்டில் அதை பிரித்து ஏபிபிசியாக போட்டுக்கோங்க, இல்லை 3 செட்டாக போட்டுக்கோங்க. பாக்ஸாக நீங்கள் இதை பாக்ஸாக போடுறீங்க அப்படின்னா சரியான பெனிஃபிட் இது. 15ஆம் தேதி பார்க்கலாம் வாங்க. 15ஆம் தேதி வந்து MV 216 603ன்னு வந்திருக்கு. அப்போது அந்த MVயை மாற்றினா நம்பர் என்ன கிடைக்குது? எம்முக்கு 13, விக்கு 22, 5, 35 கிடைக்குது. வாங்க, 216 603 வகுத்தல் 35 கழித்தல் எதில் கழிக்கிறோம்? ட்ரா நம்பர் 46 வகுத்தல் 35 கழித்தல் 46 நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். 142ன்னு கிடச்சிருக்கு. 142 ஒரு செட்டு. அதே இதுவாக மாற்றினா 692 பவராக மாற்றினா இது வந்து பவர். மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன திருத்தம். 142 இங்கே 7. சரிங்களா? இதில் பாருங்கள், 142 நம்ம இங்கே எழுதிட்டோம் ஒரு செட்டு. பவர் நம்பராக மாற்றுறத இன்னொரு செட்டாக வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்களேன். 16ஆம் தேதி BH 697. இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 697 3 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம நம்பரை கூட பாக்ஸை கூட போடல, அது அப்படியே வச்சு இருக்கிற நம்பர் தான். 697 697. இதை விட சிம்பிள் ட்ரிக்ஸு 3 டிஜிட்டும் சரி. ஏபிபிசி, இந்த ஏபிபிசியை நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ 2 செட்டு கொடுக்குறீங்க, எப்படி இது பண்ணுறது? ஒரு செட்டை பாக்ஸாக போடுங்க, இன்னொரு செட்டை பாக்ஸாக போடுங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதால எப்படி பார்த்தாலுமே நீங்கள் பிரித்து போட்டால் தானே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு பாக்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும்ல. இதில் பாருங்கள், இது பாக்ஸாக போட்டதாலுமே 3 டிஜிட் ஒன்று தான், இல்லை ஸ்ட்ரைட்டாக போட்டதாலுமே 3 டிஜிட் ஒன்று. அதே பாருங்கள், 16ஆம் தேதி எடுத்துக்கலாம் வாங்க. 16ஆம் தேதி என்ன கிடச்சிருக்கு? BH 616 697 கிடச்சிருக்கு. அதை BHஐ நம்பராக மாற்றினா என்ன வருது? Bக்கு 2, Hக்கு 8, 10. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிசல்ட் எழுதிக்கிறோம். 616 697. செகண்ட் ஸ்டெப்பு இந்த BHஐ இதுவாக மாற்றிக்கிறோம். அப்போது 616 697 வகுத்தல் 10. மூணாவது ஸ்டெப்பு 616 697 வகுத்தல் 10 கழித்தல் ட்ரா நம்பர் 45. இது வந்து ட்ரா நம்பர். நம்ம என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 616 697 வகுத்தல் 10 கழித்தல் 45. புள்ளிக்கு பக்கத்தில் இந்த சைடு வந்துருக்கு. 6 2 4 6 2 4ன்னு ஒன்று கிடச்சிருக்கு. இது நார்மல். பவருக்கு 1 7 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது பவர். 6 2 4 இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது பண்ணியிருந்தாலும் சரி, இதில் இது பண்ணியிருந்தாலும் சரி. 17ஆம் தேதி பாருங்கள், 202 இதிலே வருது நம்மளுக்கு 2 நம்பர். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங். கெஸ்ஸிங்கும் சரி, ட்ரிக்ஸும் சரி, நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். தயவு செஞ்சு எப்போவுமே அதிகமாக ரொம்ப இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. படிப்படியாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, கடன் வாங்கி போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காசால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் வீடியோவும் சரி, கெஸ்ஸிங் வீடியோவும் சரி, அதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் சரி, சொல்கிறது மூலியமாகவும் சரி, உங்களால் ஒருத்தர் 1 ரூபா சம்பாதிச்சா உங்களை கட்டி கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதால்
வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போட்டு அதிகமாக லாபம் பார்க்குற மாதிரி இருங்க. சரிங்களா? நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க. ஒன்று ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன், அப்படி இல்லையா கெஸ்ஸிங் வீடியோ உங்களுக்கு டெய்லி கொடுக்குறேன். சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க. நன்றி.